ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பாக்குறீங்க. இந்த ரஞ்சிதா இருந்துகிட்டு யாருக்கும் தெரியாம வெண்பாவை கூட்டு வீட்டுக்கு போயிடுறா. இதுக்கு மேல என்ன நடக்குதுன்னா பயங்கரமா கோபம் தருக்க நம்ம மல்லி இருந்துகிட்டு கடகடன்னு ஆட்டோவை பிடிச்சி போறாங்க. போற வழியெல்லாம் பயங்கரமான சிக்கல், பயங்கரமான பிரச்சனை போயிட்டு இருக்காங்க. ஏன்னா போய் அங்க தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனா அங்க விஜய் கிட்ட ஓவரா வலிஞ்சுக்கிட்டு ஓவரா பேசிக்கிட்டு ரொம்பவே ரொமான்ஸ் பண்ற மாதிரி நடந்துட்டு இருக்கா. என்ன மல்லியை வெறுப்பேற்றணும் இல்லையா, அதுக்காக இவன் என்னதான் பண்ணாலும் அங்க எந்த பருப்பு வேகாதுன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இதை நம்ம சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணிடுறா. ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட அதை உள்ள புகுந்துடணும், இல்லாட்டி நமக்கான ஸ்பேஸ் எதுவுமே கிடைக்காது அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிற நம்ம ரஞ்சிதா இருந்துகிட்டு இந்த சான்ஸை நல்லா யூஸ் பண்ணிக்கிறா. இதை பாக்குற மல்லிக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. ஆனா என்ன பண்றது, அமைதி நின்றுட்டு இருக்காங்க. வன்னியம் அங்க போன உடனே வெண்பா இருந்துகிட்டு வள்ளியம்மா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வரா. வந்த உடனே நம்ம ரஞ்சிதா இருந்துகிட்டு என்ன நான் தானே உன்னை ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்தேன், நீ எதுக்காக அங்க போற அப்படின்னு சொல்லணும். ரஞ்சிதா அமைதி இரு, இதுக்கு மேல ஏதாச்சும் பேசணும் உனக்கு மரியாதை அவ்வளவுதான். இதே நான் தானே எப்பவுமே வெண்பாவை போய் கூட்டு வரேன், நீ எதுக்காக இப்ப முந்திரி கட்டியாரு முந்திக்கிட்டு ஓவர சீனா போட்டுருக்க அப்படின்னு சொன்னதும் உடனே விஜய்க்கு வந்துச்சு இது பாருங்க கோவம். ஏன் ரஞ்சிதா கூட்டு வரக்கூடாது, வெண்பாவை கூட்டு வரதுக்கான எல்லா உரிமையும் நம்ம ரஞ்சிதாக்கு இருக்கு. ரஞ்சிதாவை யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா அது என்னவே திட்டின மாதிரி என்னவே பழிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உடனே வந்த நம்ம மல்லி இருந்துகிட்டு இல்ல நானும் ஆட்டோவில் போயிட்டு இருந்தேன், ரஞ்சிதா போன் பண்றதுனால போனை எடுக்காம இருந்தேன், கடைசியில பார்த்தா அவ வெண்பாவை கூட்டு வந்திருக்கா, அதுதான் எனக்கு பயங்கர கோபம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே யார் கூட்டு வந்தானே, இப்ப பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டால அவ்வளவுதான் விடுங்க, சும்மா யாரும் தேவலாம் பேசிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, இதுதான் ஃபர்ஸ்ட் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல அடுத்தடுத்த அடி நம்ம பயங்கரமா எடுத்து வைக்கணும், நம்ம எடுத்து வைக்கிற அடியில அப்படியே அவ வயங்கி கீழே விழணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா மொட்டை மாடையில் நின்று இருக்கா ரஞ்சிதா போன்ல யாருடைய பேசிக்கிட்டு. வேற யாரும் அவங்க வித்து போன பாட்டி தான். அந்த கிளவி ஊருக்கு போனதும் போனை போட்டு எப்படிமா இருக்க சொல்லும் தங்கம் வண்ணும் கண்ணு மணின்னு உட்காந்து செஞ்சுக்கிறாங்க. அந்த நேரத்துல இவங்க இருந்துகிட்டு இவங்க மேலே போறாங்க. மல்லி போனவங்க சும்மா இருப்பாங்களா, ரஞ்சிதா உனக்கு என்ன கொம்பு முளைச்சிருக்கா இல்ல ஒவ்வொரு திமிரில் ஆடிட்டு இருக்கா, நீ எதுக்காக போய் வெண்பாவை கூட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் எதுக்கோ போனா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ என்ன பிளானோட போயிருப்ப, நீ என்ன பண்றதுக்காக எல்லாம் பண்ணிருப்ப எனக்கு நல்லா தெரியும், ஆனா நீ நினைக்கிறது எதுவும் என்னைக்கும் நடக்க பார்த்தல சரியா, நீ பகல் கனவு காண்றது பழிக்க போறதுல அதே மாதிரி கனவுலயே கோட்டை கட்டுறதும் உன்னால அந்த கோட்டைக்குள்ள நுழைய முடிய போறதுல, அதனால நான் சொல்றதை கேளு, இதுக்கு மேலே கிறுக்குத்தனமா யோசிக்கிறத விட்டு தயவு செஞ்சு வேற வேலை ஏதாச்சும் இருந்தா போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஓஹோ நான் பகல் கனவு காண்றேன்னா இல்ல நீ காண்றியா அப்படின்றத கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து பாரு, நீ இந்த வீட்டு போறது உறுதி, விஜய் கையால தாலி கட்டிக்க போறதும் உறுதி நானு, அதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருந்து எந்த இதையும் உன்னால தொடவும் முடியாது, இந்த வீட்டுக்குள்ள நான் வரவும் விட மாட்டேன், வரவும் முடியாது, அதை தெரிஞ்சுக்கிட்டும் நீ இதுக்கு மேல என்கிட்ட ரிஸ்க் எடுக்கிறது உனக்கு தான் ரொம்ப ஆபத்து, அதனால நான் சொல்றதை கேளு, இனிமே இந்த வீட்டு பக்கமே வராத சரியா, இந்த வீட்டை விட்டு